என் தங்கமே, இன்று உன் அப்பன் கருப்பன் உனக்கு ஒரு எச்சரிக்கையான செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம், உன் வாழ்க்கையில் உனக்கு கெடுதலை நடத்த வேண்டும் என்று நினைக்கின்ற 2 பேர். இவை எல்லாவற்றையும் உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்ல உன் அப்பன் கருப்பன் நான் வந்திருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, ஏது நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி நீ இனிமேல் எதை பற்றியும் யோசித்து கொண்டிருக்காமல், உனக்காக நடக்கின்ற நல்ல விஷயங்களை பற்றி மட்டும் இந்த கருப்பன் சொல்லிவிட்டு சென்று கொண்டிருக்கின்றேன். ஆனால் எல்லை மீறி போனதனால் இன்று இந்த விஷயத்தை உன்னிடத்தில் சொல்ல வேண்டிய கட்டாயம் உன் அப்பன் கருப்பன் எனக்கு வந்துவிட்டது. எந்த ஒரு பிரச்சனை தீர்ந்து விடுமோ, எந்த ஒரு பிரச்சனை ஒன்றுமில்லாததாக ஆகிவிடுமோ, அந்த பிரச்சனையை பற்றி ஒருபோதும் நான் உன்னிடத்தில் பேசியது கிடையாது. ஆனால் எந்த ஒரு பிரச்சனை இனி உனக்கு ஆபத்தை கொடுக்கும் அல்லது உன் வாழ்க்கையில் உனக்கு கெடுதலை நடத்தும் என்று எனக்கு தோன்றுகின்றதோ, அதனை நான் உனக்கு எப்பொழுதுமே எச்சரிக்கையாகவே எடுத்து கொண்டு வந்து கொண்டுதான் இருக்கின்றேன். அதுபோலத்தான் இன்று இந்த விஷயமும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு உனக்கு நல்ல தீர்வினை கொடுக்க வேண்டியும், உன் வாழ்க்கையை சீரழித்து கொண்டிருக்கின்ற இந்த 2 பெண்களையும் யாரென்று அடையாளம் காண்பித்து கொடுக்கவும் நான் வந்திருக்கின்றேன். கருப்பன் இருக்கின்ற நேரம் இந்த வாழ்க்கையானது உனக்கு எப்பொழுதுமே பிரச்சனைகளை தந்தும் அதிலிருந்து மீண்டு வருவதற்குரிய மனதைரியத்தையும் உனக்கு கொடுத்து கொண்டும் தான் இருக்கின்றது. இதிலிருந்தெல்லாம் நீ எந்நாளும் மீண்டு வருகிறாய் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரச்சனையை எல்லாம் நீ கடந்து வருகிறாய் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். எல்லாவற்றிலும் எந்த நிலையிலும் உனக்காக நான் உன்னோடு உறுதுணையாக இருந்து இந்த துன்பங்களில் இருந்தெல்லாம் உன்னை மீட்டெடுத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை நீ தெளிவாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய நேரமாக மாறியிருக்கின்றது. உன்னோடு நான் வருகின்ற ஒவ்வொரு நொடியிலும் உன்னை சூழ்ந்து வருகின்ற இவர்கள் உனக்கு கொடுக்கின்ற பிரச்சனைகளை பற்றி நான் என்னவென்று சரியாக தெரிந்து கொண்டுதான் இருக்கிறேன். இவர்களுக்கு இருக்கின்ற எண்ணம், யாரும் இவர்களை கட்டுப்படுத்த மாட்டார்கள், யாரும் இவர்களை எதுவும் செய்துவிட மாட்டார்கள் என்பதுதான். தெய்வம் என்ற ஒன்று இருப்பதையே இவர்கள் மறந்து விட்டார்கள் போல. அதிலும் குறிப்பாக ஆக்ரோஷமாக நிற்கின்ற இந்த கருப்பனை இவர்கள் மறந்து விட்டார்கள். எப்படி நம் வாழ்க்கையில் நமக்கு நல்லது நடக்கும் நடக்காது என்பதை பற்றி உனக்கு சரியான புரிதல்கள் இல்லாமல் இருக்கிறதோ, அதுபோலத்தான் ஒவ்வொருவரினுடைய வாழ்க்கையிலும் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு துன்பத்தை கொடுக்கின்ற அதிகாரம் நமக்கு இல்லை என்பதனை முதலில் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு ஒரு கஷ்டம் என்றால் தெய்வத்தின் முன்னில் நின்று இது எப்படி நடந்தது என்று கேட்கின்ற பிள்ளைகள் ஒருபொழுதும் மற்றவர்களுக்கு எந்த ஒரு தீங்கினையும் செய்துவிடக்கூடாது. மற்றவர்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு துன்பங்களுக்கும் காரணமாக இருந்துவிடக்கூடாது. நல்லது நடக்கும் என்பது நம்பிக்கையாக இருக்கும் பொழுது வாழ்க்கையில் எதற்கும் கலங்கிவிடாமல் இருப்பது தானே நல்லது. சட்டென்று எந்த ஒரு முடிவுகளையும் இந்த வாழ்க்கையில் நீ எடுத்து விடாதே. ஒரு நொடியில் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றங்களையும் கண்டு நீ வருந்தி விடாதே. இனி எப்பொழுதும் உனக்காக உன் கரம் பிடித்து அழைத்துச் செல்கின்ற உன் அப்பன் நான் நிச்சயமாக உன்னை சரியானபடி நல்லதொரு வெற்றியின் பாதையில் கொண்டு சேர்க்காமல் விட்டுவிட மாட்டேன். என்ன நடந்தாலும் இவர்கள் செய்தது மிக பெரிய தவறு. உன் வாழ்க்கையை சீரழித்து விட்ட பிறகு
அதிலிருந்து நீ படுகின்ற வேதனைகளை கண்டு ரசித்து அதனை அவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் நடந்தேறி கொண்டிருக்கின்ற இந்த நேரம், இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது, ஏது கொடுக்கிறது என்பதனை நிச்சயமாக நாம் சரியாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். என்ன நடந்தாலும் நமக்காக என்ன வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகின்றோமோ, நம் வாழ்க்கையில் எந்த விஷயம் நடக்க வேண்டும் என்று நாம் விரும்புகின்றோமோ, அதையெல்லாம் நாம் சரியான நேரத்தில் சரியான புரிதலோடு எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். எதையெல்லாமோ கடந்து இந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்திட துடிக்கும் பொழுது நமக்கு ஏற்படுகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளும் நம்மை பாடாய்படுத்தி எடுத்து விட்டது. இதற்கு மேலும் இதை நாம் இழந்து விடாமல், இதற்கு மேலும் இந்த வாழ்க்கையில் எதையும் எண்ணி நாம் துன்பப்படாமல், உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு வெற்றியையும் நாம் உறுதி செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படியானால் மட்டும்தான் நமக்கு வேண்டிய விஷயங்கள் அத்தனையும் நமக்கான நன்மைகளை ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். நம்மை தேடி வருவது எல்லாவற்றையுமே நாம் அப்படியே ஏற்றுக்கொள்வதனால் இந்த வாழ்க்கையில் நம்மை தேடி வருகின்ற இந்த தீய மனிதர்களையும் நாம் ஏற்றுக்கொண்டு விட்டோம் என்பதுதான் உண்மை. என் குழந்தையை, ஒரு குடும்பம் என்றிருக்கும் பொழுது அங்கு எல்லோருமே நமக்கானவர்கள் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். நான் பெரியவர், நீ பெரியவர் என்ற எண்ணம் இருக்கக்கூடாது. ஏனென்றால் யாரேனும் ஒருவருக்கு ஒரு உடல்நிலைதான் சரியில்லாமல் போய்விட்டது என்றால் அந்த குடும்பம்தான் அவர்களை தாங்கி நிற்க வேண்டும். அந்த குடும்பத்தில் இருக்கின்றவர்கள்தான் ஒவ்வொருவருக்கும் அனுசரணையாகவும் ஆறுதலாகவும் இருக்க வேண்டும். எந்த இடத்தில் குடும்பம் உடைக்கப்படுகின்றதோ, எந்த இடத்தில் போட்டிகளும் பொறாமைகளும் அதிகமாக இருக்கின்றதோ, அந்த இடத்திலேயே அத்தனையையும் தொலைத்து விட்டோம் என்பதனை மறக்கக்கூடாது. நாம் தேடிய விஷயங்களும் நாம் விரும்பிய விஷயங்களும் அப்படியே நம்மை விட்டு விலகிச் சென்று விட்டது என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒற்றுமை என்ற ஒன்று இருக்கின்ற நிலையில் மட்டும்தான் இந்த வாழ்க்கை நமக்கான ஒட்டுமொத்த மாற்றத்தையும் கொடுக்கும் அல்லவா? என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று சொல்லி நீ வருந்தி கொண்டிருக்காமல், உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி எப்பொழுதும் உனக்கான பேரதிசயத்தை கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். என்றுமே நாம் இந்த வாழ்க்கையை நமக்காக வாழ வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொண்டோமானால், நம்மை தேடி வருகின்ற உண்மைகள் அத்தனையையும் நாம் நிச்சயமாக சரியாக தெரிந்து கொள்வோம். உடனிருந்து கொண்டே இவர்கள் ஒருவரின் வாழ்க்கையை சீரழித்து விட வேண்டும், அதுவும் ஒரே குடும்பத்தில் ஒரு வீட்டிற்குள் இருந்து கொண்டு இதை செய்ய நினைக்கும் பொழுது அதை நம்மால் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நாம் வேண்டாம் என்று ஒதுங்கி செல்ல செல்ல இவர்கள் வேண்டும் என்றே நம்மை காயப்படுத்திவிட துடிப்பது என்ன உனக்கு தெரியாமலாயிருக்கின்றது? இருந்தாலும் என்ன செய்வது? ஒரு குடும்பத்தில் ஒற்றுமையை குலைப்பதற்கு நாம் காரணமாக இருந்துவிடக்கூடாது என்று சொல்லி சற்று அமைதியாகவே நீ கடந்து சென்று கொண்டிருக்கின்றாய். எவ்வளவுதான் இவர்கள் செய்திருந்தாலும் பொறுமைக்கு என ஒரு எல்லை இருக்கின்றது. இந்த பொறுமையினால் இந்த வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற பல விஷயங்களை என்னவென்று நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கருப்பன் இன்று இந்த விஷயத்தை கையில் எடுத்திருக்கிறேன். இன்னல்களையும் சோதனைகளையும் கொடுக்கின்றவர்கள் ஒரு முறைக்கு 100 முறை யோசித்திருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் என்ன செய்கிறோமோ அதற்கான பலன் நம்மைத்தான் வந்து சேரும் என்பதனை மறந்து விட்டார்கள் போலும். நாம் செய்கின்ற பாவம் நம்மைத்தான் வந்து சேரும் என்பதனை யாரும் இங்கே மறக்கக்கூடாது. இனிமேலும் உன்னை சூழ்ந்து வந்த இந்த பிரச்சனைகளிலிருந்து உனக்கான விடுதலையை கொடுத்துவிட வேண்டும் என்றுதான் இந்த கருப்பன் வந்து விட்டேன். என் குழந்தையே,
யாருமே இல்லை என்று சொல்லி புலம்பிய காலங்கள் எல்லாம் முடிந்து விட்டது. இனி இந்த வாழ்க்கையில் உனக்கென இருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீ அடையாளம் காண வேண்டும். இந்த வாக்கினை கேட்டுக்கொண்டிருப்பது ஆண் பிள்ளையானாலும் சரி, பெண் பிள்ளையானாலும் சரி, உன் வாழ்க்கையை அழிக்க சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கின்ற அந்த 2 பெண்கள் யார் தெரியுமா? என் குழந்தையே, யாரெல்லாம் உன் வாழ்க்கையில் நீ அனுபவிக்கின்ற விஷயங்களை எல்லாம் பார்த்து ஏக்கம் கொள்கின்றார்களோ, அவர்களிடத்தில் அதைவிட சிறப்பானதாக இருந்திருந்தாலும் கூட உன்னிடத்தில் இது இத்தனை சிறப்பானதாக இருக்கிறது என்று சொல்லி உனக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய கஷ்டம்தான் இவர்களுக்கான அடையாளம். உன்னிடத்தில் இருப்பதை உன்னை அடைய விடாமல் தடுக்க நினைக்கின்ற இவர்கள் உன் இல்லத்திற்குள் இருக்கின்ற இந்த 2 பெண்கள் என்று நான் சொல்லும் பொழுது நிச்சயமாக சட்டென்று உனக்கு புரிந்திருக்கும் நான் சொல்ல வருவது யாரை பற்றியது என்று. என் குழந்தையே, இந்த கருப்பன் நான் உன் வாழ்க்கையில் நின்று உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நீ சட்டென்று முடிவெடுத்து விடும்படி இருப்பதில்லை. ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு பிரச்சனைகளுக்குள் சிக்கி தவித்துதான் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கான மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உனக்கு கிடைத்திட்ட சந்தோஷத்தை கண்டு பொறாமை கொண்ட இந்த பெண்கள் அவர்கள் வாழ்க்கையில் நடப்பதையெல்லாம் ஒரு துளியளவும் சிந்திப்பதில்லை. தனக்கு என்ன கிடைத்தாலும் சரி, அது உனக்கு கிடைத்து விடவே கூடாது என்பதில் இவர்கள் மிகவும் தெளிவாக இருக்கின்றார்கள். ஒரு துளி அளவும் நீ சிரித்து விடக்கூடாது என்பதிலும், ஒரு துளி அளவிலும் நீ சந்தோஷம் அடைந்து விடக்கூடாது என்பதிலும் இவர்கள் கவனமாக இருக்கின்றார்கள். உன்னுடைய வாழ்க்கையை அழிப்பதற்கு இவர்கள் கையில் எடுத்த ஆயுதம் என்ன தெரியுமா? உணர்வுகளோடு விளையாடுவதுதான். ஒருவரின் உணர்வுகளை தூண்டி விடுகின்றார்கள். அவர்களிடத்தில் தான் செய்த தியாகம், தான் செய்த விஷயம் என்று ஒவ்வொன்றையும் பற்றி பெருமையாகச் சொல்லி இந்த வாழ்க்கையில் அவர்கள் பெரியவர்களாக தன்னை காண்பித்து கொள்ள முடிவு செய்கின்றார்கள். இப்படியெல்லாம் செய்து செய்தே உன்னை மிகுதியாக மட்டம் தட்டி கொண்டிருக்கின்றார்கள். உனக்கே ஒரு நாள் வாழ்க்கை வெறுத்துவிடும் போல இவர்கள் பல சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் செய்கின்ற இந்த சூழ்ச்சி நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்திருக்கிறது. எப்படி இது போன்ற ஒரு மாற்றம் நம் வாழ்க்கையில் வந்திருக்கிறது என்று சொல்லி என் குழந்தை நீ எண்ணி எண்ணி வேதனைப்படுகின்றாய். எத்தனை சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று கனவு கண்ட ஒரு வாழ்க்கை இத்தனை பிரச்சனைகளை, அதுவும் நம்மை போல நாம் நினைத்த மனிதர்களிடத்தில் இருந்து கிடைக்கிறது என்றால் நிச்சயமாக அதனை என்னவென்று நாம் உணரத்தான் வேண்டும். ஒரு நொடியில் எந்த ஒரு முடிவையும் நாம் எடுத்துவிட முடியாது. இந்த வாழ்க்கையில் நம்மை தேடி வருகின்ற எந்த ஒரு உண்மைகளையும் அத்தனை சுலபமாகவெல்லாம் நாம் விட்டுவிட முடியாது. என்ன நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, இந்த வாழ்க்கை நமக்கு தரவிருக்கின்ற வெற்றிகளை நமக்கு நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நாம் ஒரு நொடி பொழுதிலும் மறந்துவிடக்கூடாது. நல்லது நடக்க வேண்டி இந்த வாழ்க்கையில் நீ செய்த ஒவ்வொரு விஷயங்களையும் தவறாக புரிந்து கொண்ட இந்த பெண்கள் உனக்கு எதிராக திரும்பி உன் வாழ்க்கையை அழிக்க நினைக்கின்ற இந்த நேரம் பொறுத்தது போது என்று என் பிள்ளை நீ பொங்கி எழுந்திருக்கின்ற பேரதிர்ஷ்ட நேரம். நிச்சயமாக இவர்களின் எண்ணங்கள் உன் வாழ்க்கையில் பலிக்காது. உன் கருப்பன் இருக்கும் வரை இதற்கெல்லாம் ஒருபோதும் நீ கலங்கி விடாதே. உன்னை சுற்றி வந்து நான் உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இனி எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல இடத்தை பிடித்து கொடுக்கட்டும். நடப்பது எல்லாமும் உன்னுடைய நன்மைக்குத்தான்.
இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருவது எல்லாமும் என்றும் என்றென்றும் உன்னை பெருமைப்படுத்துவதற்குத்தான். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.